எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம கொடைக்கானலோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் யாரா கொடைக்கானல் போகிறதா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எங்கெல்லாம் போகணும், என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றது நான் கிளியராக சொல்லியிருக்கேன். பார்ட் 1 நம்ம குணா கேவ், பைன் ஃபாரஸ்ட், போட்டிங்னு எல்லாமே சுற்றி முடிச்சாச்சு. பார்ட் 2 நம்ம பூம்பாறை, மன்னவனூர்லாம் போக போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னா கொடைக்கானல் போயிருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே எழுந்து அப்பாவும் தம்பியும் டீ வாங்க போயிட்டாங்க. எங்கள் ரூம்லேருந்து ஒரு 5 to 10 minutes ஷாப் இருக்குது. அவங்க அங்கேயே குடிச்சிட்டு எங்களுக்கு மட்டும் பார்சல் வாங்கிட்டு வந்தாங்க. அவங்க டீ வாங்கிட்டு வரதுக்குள்ளே நாங்கள் எல்லாருமே குடிச்சிட்டு ரெடி ஆகிட்டோம். போன வீடியோலேயே ரூம்ஸ் எல்லாம் சுற்றி காமிச்சிருப்பேன். ஆனால் அதில் நம்ம டபுள் ஆக்குபன்சி கேட்டோம். ஆனால் அவங்க சிங்கிள் தான் கொடுத்துருந்தாங்க. நைட்டு சேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதேமாரி அவங்க நைட்டு டபுள் ஆக்குபன்சி சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களுடைய கொடைக்கானல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. டே 1 சூப்பராக போச்சு. இன்னைக்கு டே 2 எப்படி போகுதுன்றதை பார்க்கலாம். எங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது. பார்க்கவும் நல்லா இருந்தது, கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. எங்களுக்கு இன்னைக்கு நைட்டே நமக்கு சென்னைக்கு ட்ரெயின் இருக்கிறதுனால நாங்கள் மார்னிங்கே ரூம்ஸ்லாம் வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். நேற்று ரொம்ப சில்லுன்னு இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த அளவுக்கு சில்னஸ் தெரியல. நம்ம போகிறப்பே நமக்கு பழனியோட வியூ பாயிண்ட் காமிப்பாங்க. எங்களுக்கு அந்தளவுக்கு வியூ தெரியலை. அங்கே பக்கத்துலேயே மகாலட்சுமி பீடம் ஒன்று இருந்தது. அங்கே சாமி கும்பிட்டோம் எல்லாருமே. ரொம்ப நல்லா இருந்தது. கோவில் டைமிங், பூஜை டைமிங் எல்லாமே இருக்குது. நீங்கள் போகும்போது கோவில் ஓப்பனில் இருக்கா செக் பண்ணி பார்த்துட்டு போங்க. இப்படி மலை மேலே ஒரு கோவில் சூப்பராக இருந்தது. இங்கேருந்து நெக்ஸ்ட்டு நம்ம பூம்பாறை முருகன் கோவில் தான் போக போகிறோம். போகிற வழியாக அவ்வளோ அழகாக இருந்தது. நிறைய பேருக்கு பூம்பாறையோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பூம்பாறை முருகன் கோவில் ஒரு 3000 ஆண்டு பழமையான முருகன் கோவில்னு சொல்கிறாங்க. பழனியில் நவபாஷானம் பிரதட்சணம் பண்ண போகர் தான் இங்கேயுமே தசபாஷானத்தால் முருகரை செஞ்சு வழிபட்டிருக்காங்க. அதாவது பழனியில் இருக்கிற முருகர் கோவில் 9 வகையான மூலிகையால் செஞ்சது. ஆனால் இங்கே பூம்பாறையில் இருக்கிற முருகர் 10 வகையான மூலிகையால் செஞ்சவர். பழனியில் முருகர் நல்லா மெச்சூர்டாக இருப்பார். ஆனால் இங்கே பூம்பாறையில் முருகர் குழந்தையா இருப்பாரு. அதனால ஒரு பேர் குழந்தை வேலப்ப. ஒரு அமைதியான நல்ல கோவில். நிறைய பேர் கொடைக்கானல் வரைக்கும் இங்க வராம இருப்பாங்க. ஆனா இங்க முருகர் நினைச்சா மட்டும்தான் நம்மளால போக முடியுமா? ஏதோ முருகர் அருளால நாங்க ரொம்ப நேரம் நின்று சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் என்ன கொடைக்கானல் போற ஐடியா இருந்தா கண்டிப்பா இந்த கோவில் போங்க. போனவங்க கமெண்ட்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. கொடைக்கானல் மலை ஏறும் போது கூட தெரியல. ஆனா பூம்பாறைக்கு வர வழி ரொம்ப வளைவுகள் அதிகமா இருந்தது. அப்பாக்கும் தம்பிக்கும் வாமிட்டே வந்துச்சு. இங்க நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மலை பூண்டும் கேரட்டும் கிடைக்கும். தேவைன்றவங்க வாங்கிக்கோங்க. உண்மையிலே பூம்பாறை கிராமம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். அப்படியே இளையராஜா சார் பாட்டு கேட்டால் செம்மையாக இருக்கும். இங்கே பிஎஸ்என் நெட் மட்டும் தான் கிடைக்குது. மற்ற எதுவுமே நெட்ஒர்க் கிடைக்கல. நாங்கள் சாங்ஸ் எதுவுமே டவுன்லோட் பண்ணாமல் போயிட்டோம். ஆனால் எங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எதுவுமே கேட்க முடியல. நீங்கள் என்ன போதாண்டா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸை டவுன்லோடில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ட்ராவல் அப்போ நமக்கு பெஸ்ட்டு பார்ட்னர் சாங்ஸ் மட்டும்தான். இங்கே இருக்கிற கிராம மக்கள், இந்த கிராமம், போகிற வழி எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பூம்பாறையிலேருந்து நம்ம மன்னவனூர் தான் போக போகிறோம். ஒரு 14 kilometers வரும் பூம்பாறையிலேருந்து மன்னவனூர். நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் ஷிப் ஃபார்ம் தான். மேலே ஷிப்பு ரேபிட்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போனப்போ எதுவுமே இல்லை. பட் அந்த வியூ நல்லா இருந்தது. அதுக்காக வேணால் போகலாம். மற்றபடி நாங்கள் போனப்போ ஷிப்பு ரேபிட் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நான் கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் ஜஸ்ட் அந்த வியூக்காக பார்த்தோம், அவ்வளோதான். இந்த வியூ பார்க்க லைட்டாக ஸ்விட்சர்லாண்ட் ஃபீல் கொடுத்தது. நான் ஸ்விட்சர்லாண்ட்லாம் போனது கிடையாது. இன்னும் அந்த வீடியோஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, அதில் இருக்கிற மாதிரியே இருந்தது. ஃபோட்டோஸ்க்கு நல்ல ஸ்பாட்டே சொல்லலாம். அங்கேருந்து பக்கத்துலேயே நாங்கள் எக்கோ பார்க் தான் வந்தோம்.
அங்கே வந்ததுக்கே அம்மாவும் அப்பாவும் டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் அவங்க வரல. நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போனோம் இந்த எக்கோ பார்க்கு. அவங்க முன்னாடியே இங்கே உட்காந்துக்கிட்டாங்க. அங்கங்கே சின்ன சின்னதாக தண்ணி போயிட்டு இருந்தது. அந்த லேக்லேருந்து ஃபால்ஸ் கொட்டுற மாதிரி இருந்தது. அது எல்லாமே நல்லா இருந்தது இந்த பிளேஸில். ஃபோட்டோஸ்க்கு குட் ஸ்பாட்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மன்னவனூரில் நிறைய மூவி ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. ஐ மூவி, தென்னாலி மூவிலாம் இங்கே தான் ஷூட்டிங் எடுத்ததாக சொல்கிறாங்க. இங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் தான் போக போகிறோம். நமக்கு கொடைக்கானலே 3 முக்கியமான முருகர் கோவில் இருக்குது. ஒன்று குழந்தை வேலப்பர் கோவில் பூம்பாறை, இன்னொன்று குறிஞ்சி ஆண்டவர் கோவில். குறிஞ்சி ஆண்டவர் கோவில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நியர்பை தான். இன்னொன்று வில்பட்டியில் இருக்கிற வெற்றி வேலப்பர் கோவில். உலகத்திலே ஃபர்ஸ்ட் முருகர் கோவில் வெற்றி வேலப்பர் கோவில் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நமக்கு நாங்கள் 3 கோவில் கவர் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் இங்கே 2 கோவில் மட்டும்தான் கவர் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நைட் ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அதனால 5 மணிக்கெலாம் மலையிலேருந்து இறங்கியே ஆகணும். குறிஞ்சி ஆண்டவர் கோவிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் மாதிரி வரும் வில்பட்டி முருகர் கோவில். 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கிற குறிஞ்சி செடி இங்கே இருக்குது. லாஸ்ட்டாக இங்கே 2018 பூ போட்டிருக்கு. இதுக்கப்புறமா 2013 தான் பூ பூக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம போன எந்த கோவிலுமே உள்ள வீடியோ எடுக்க அலோ கிடையாது. அதனால் உள்ள எதுவுமே நான் வீடியோ எடுக்கலை. அங்கேயும் முருகரை சூப்பராக தரிசனம் பண்ணிட்டு நம்மள பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக திண்டுக்கல்லுக்கு பஸ் ஏறிட்டோம். திண்டுக்கல் இருந்தால் நமக்கு சென்னைக்கு ட்ரெயின். இங்கே நமக்கு நிறைய கடை இருக்குது. சாக்லேட் ஷாப், ட்ரெஸ் ஷாப், ஹோட்டல் அப்படின்னு எல்லாமே இருக்குது. 5 o'clock மேலே ஸ்டார்ட் பண்ணோம் மலை இறங்குறப்ப கிளைமேட் இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கவே இல்லை. அந்தளவுக்கு ஒரு சில்னஸ், ஃபுல்லாக மிஸ்ட்டு, செமையாக இருந்தது. குளிர் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அந்தளவுக்கு ஒரு சில்னஸ் இருந்தது. நாங்கள் திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். நாங்கள் ட்ராவலை அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். ஆனால் இருக்கிறதுலே கடுப்பு என்னென்னா நம்ம லக்கேஜஸை தூக்கிட்டு அலையிறதுதான். பாவம் அப்பாவும் தம்பி தான் தூக்கிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் எப்படி தூக்கிட்டு வராங்கன்னு பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷன்லேயே சாப்பிட்டோம். 11 o'clock நம்மளோட ட்ரெயினும் வந்துருச்சு கரெக்டாக. ஏறி தூங்கினவங்க தான் காலைல சென்னை வந்து தான் எந்திரிச்சோமே. தாம்பரத்துக்கு 5:45 வந்தோம். திரும்ப தாம்பரத்துலேருந்து கிண்டி போயிட்டு, கிண்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு கேப் பிடிச்சி போயிட்டோம். எங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிறப்ப டைம் கரெக்டாக 6:30. அப்போவே டிசைட் பண்ணோம் நெக்ஸ்ட் டைம் எங்கன்னா போகிறதா காரில் தான் போகணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த கார் எப்போ வாங்குவோம் தான் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை பாய். நீங்கள் என்ன கொடைக்கானல் போயிட்டா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.